ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் காடை பிரியாணி அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருள் பாருங்கள். தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், பாஸ்மதி அரிசி, புதினா, கொத்தமல்லி, பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இடித்தது, காடை, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். லெமன் ஜூஸ். முதல்ல நம்ம அந்த காடையை மேரினேட் பண்ணணும். ஸோ காடையை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதோட தனி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், கொஞ்சமாக கலர் பொடி, உப்புத்தூள். பிரியாணியில் சேர்க்குற காடைக்கு கலர் இல்லாமல் ஒரு மாதிரி வெளிரி போன மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்து நம்ம இதை மேரினேட் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாய்த்தூள் அதெல்லாம் காடைக்குள்ளே நல்லா படுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி இதை நம்ம அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு தகுந்த மாதிரி. அதில் தேவையான எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ ரீஃபைண்ட் ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நெய் கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். கடைசியாக ஆட் பண்ணும்போது தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா இடித்து போட்டுக்கோங்க. இடித்து சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும். இதோட இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொறுத்த வரைக்கும் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி நம்ம அடுத்த நாள் எக்ஸஸாக இருந்துச்சு அடுத்த நாள் எடுத்து வைக்கணும் போது நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். ஸோ பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும். அதோட நீர் சத்தெல்லாம் போய் நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் கிட்டத்தட்ட ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். தக்காளி, அதாவது வெங்காயம் தனியாக தெரியாது. இந்த மாதிரி டைமில் நம்ம பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா கரையணும். நல்ல எண்ணெயில் கிளறி விடுங்க. நல்லா வதங்கணும், வதங்கட்டும். இந்த டைமில் கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். தக்காளியோடு சேர்ந்து இதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வதங்கணுன்னா கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணோன்னா வதங்கிடும். பிரியாணிக்கு நம்ம எவ்வளோ உப்பு தேவை, எவ்வளோ உப்பு நம்ம சேர்க்க போகிறோமோ அந்த உப்பை இப்போவே சேர்த்துருங்க. ஏற்கனவே காடை மேரினேட் பண்ணும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் அப்படியே நல்லா கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இல்லைன்னா தக்காளி முழுசு முழுசாக பிரியாணி அப்படியே இருக்கும். இந்த டைமில் தனி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் இப்போ எண்ணெயில் சேர்க்கும் போது அதோட கலர் பிரியாணியில் நல்லா இறங்கி, இதுக்கு நம்ம கலர் பொடி அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வருது.
இந்த டைம்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க காடையும் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். காடையில ஏற்கனவே இஞ்சி, பூண்டு, உப்பு சேர்த்துருக்கோம். தயிரும் அதில சேர்த்துருக்கோம். மீதி இருக்க தயிர இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த காடை அந்த மசாலால மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியாச்சு. காடை இதில வந்து இந்த மசாலாலே ஓரளவு குக் ஆகணும். ஏற்கனவே மேரினேட் பண்ணதுலயே நல்லா உப்பு பிடிச்சிருக்கும் அதில. இப்ப இந்த மசாலால இந்த காடை வந்து கொஞ்சம் குக் ஆகணும். நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் மூடி போட்டு நம்ம கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 50% ஒரு பாதி குக் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளிய வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்க தண்ணி அரிசி எவ்வளவோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். 1க்கு 1 தண்ணி சேர்க்குறோம். 1 கிளாஸ் அரிசினா 1 கிளாஸ் தண்ணி. எக்ஸஸா சேர்க்காதீங்க. ஸோ ஹீட் பண்ணி சேருங்க. அப்பதான் வந்து அந்த காடை அந்த சூட்லயே இருக்கும்போது வெந்துரும். நல்லா ஹீட்டா இருக்கும்போது சில்லுன்னு தண்ணி ஊத்துனேன்னா காடை வந்து நல்லா இருக்காது. லெமனையும் சேர்த்துட்டோம். லெமன் சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வருது. தண்ணி நல்லா தர தரன்னு கொதிக்கணும். தண்ணி நல்லா தர தரன்னு கொதிக்கும்போது இதோட 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ சேர்க்குறோம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 தண்ணீல நல்லா பெசஞ்சு கழுவிடுங்க. அதோட பிசுபிசுப்பு தன்மை அந்த ஸ்டார்ச் போற அளவுக்கு நம்ம அரிசிய வந்து நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கோம். அந்த அரிசிய தான் நம்ம இப்ப சேர்க்குறோம். இப்ப அரிசி சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிரலாம். அந்த தண்ணி கொஞ்சம் வத்திட்டு, அந்த அரிசி மேல கண்ணுக்கு தெரியிற மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம இப்ப தம் போட போறோம். இந்த டைம்ல நெய் சேர்க்கிறனா நெய் சேர்த்துக்கோங்க. கலர் பொடி ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். கலர் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம தவா வச்சுட்டு, அது மேல பிரியாணி சட்டி வச்சு, இந்த பொசிஷன்ல அப்படியே நம்ம தம் போடுறோம். தம் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இருக்கணும். 20 நிமிஷத்துக்கு மேல நம்ம ஓப்பன் பண்ணியே பார்க்கக்கூடாது. கரண்டிய வச்சு ரொம்ப கலக்காம இருந்தனா, நல்லாருக்கும் பிரியாணி உடையாம. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆவி பறக்க சுவையான, சூப்பரான காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு கொஞ்சமா கலர் சேர்த்தனால பிரியாணி கலரும், அந்த அடிஷனல் ஆரஞ்சு கலரும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு பாருங்க. காடையும் நல்லா வெந்துருச்சு. இப்ப பாருங்க சோறு குழையல. அதே டைம்ல ஒண்ணு ஒண்ணா இருக்கு. காடையும் நல்லா வெந்திருக்கு. நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வரும். டிஸ்கிரிப்ஷன்ல அளவுகள்லாம் சரியா குடுக்குறேன். அத பார்த்து பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. இப்போ 3ல நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். காடை பிரியாணிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே நல்லா வரும். ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.